அமாவாசை நாளில் ஒரு 24 மணி நேரத்தில் எப்போமாவது ஒரு தடவையாவது நம்ம ஊரில் இருக்கிற சுடுகாட்டிற்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும். எல்லா கோயில்லையும் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மசான கொள்ளைன்ட்டு ஒன்று வைப்பாங்க, தெரியுமா? எப்போ இந்த மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தான் கொண்டு வர மசான கொள்ளை. எங்கே போவாங்க? பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலேருந்து சுடலைக்கு தான் போகிறாங்க. கூட்டமாக மக்கள் போகிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் போகிறாங்க. அப்போ சுடலை பூசைங்கிறது நம்ம வழிபாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்துக்களுக்கு வட இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக போய் கும்பிடுற இடம் எந்த இடத்துக்கு போய் கொண்டு போனாங்க? வட இந்தியாவில் எங்கெல்லாம் போவாங்க? நம்ம இந்துக்கள் காசி போவாங்க. காசிங்கிறது என்ன? முழுக்க சுடலை தான். முழுக்க சுடலை தான். ஹரிச்சந்திரன் அந்த சுடலையை காத்ததுனால அது ஹரிச்சந்திர காட்டுன்னு அந்த ஒரு சுடலை இருக்குது. பல சுடலைகள் இருந்தாங்க. காசியில் இறந்தால் முத்திங்கிறது காசி முழுவதும் சுடலை தான். சிவன் கோயில்ங்கிறது சிவபெருமான் அருள் புரியக்கூடிய இடம். சிவபெருமானோட இருப்பிடம் சுடலை தான், சுடுகாடு தான்.